என்னது சாப்பிடாம தூங்காம குளிக்காம தண்ணி கூட குடிக்காம ஒருத்தர் உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க போன இடம் தான் மகாதேவர் மலை. இந்த சித்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மகானந்த சித்தர். இந்த சித்தர் பாத்தீங்கன்னா 93 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சித்தருக்கு. இந்த கோவில்ல இவர் தான் வந்து இப்ப பராமரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து 500 வருஷத்துக்கு பழமையான கோவில்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து புதுப்பிச்சுட்டு வராங்க. சாதாரண மனுஷங்கள் யாருமே வந்து இந்த மகானந்த சித்தரை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்காகவே நான் வந்து இன்னைக்கு போயிருக்கேன். நான் வந்து கண்டிப்பா வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு போயிருக்கேன். இந்த மகானந்த சித்தரை பத்தி இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதிகமா வந்து கெட்ட வார்த்தை தான் பேசுவாராம். இந்த கோவிலுக்கு வந்து நான் ரொம்ப நாளா வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டினே இருந்தனால என்னால வரவே முடியல. எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு போல இருக்குது கரெக்டா வரதுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு தெளிவா வந்து இந்த மகாதேவ மலையை வந்து சுத்தி காட்டுறேன். இல்ல ப்ரோ ஆல்ரெடி நாங்க உங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு போங்க. நான் வந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. சரி இன்னும் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரெக்டா இப்போ நம்ம எங்க இருந்து போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து 2 வீலர்ல தான் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு போற வழி பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழி பள்ளம் இல்லாம கரெக்டா இருக்கு. மிச்ச கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம நிறைய குழி பள்ளம்லாம் தாண்டி போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போறதுக்கு. ஆனா இந்த கோவிலுக்கு போறதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த கோவிலுக்கு போறதுக்கு மொத்தம் 2 வழியில இருந்து ரோடு வருது. ஒன்னு குடியாத்தத்துல இருந்து வருது, இன்னும் காட்பாடி ரோட்ல இருந்து வருது. இப்போ நம்ம வேலூர்ல இருந்து வரவாச்சு இப்போ நம்ம காட்பாடி ரோட்ல தான் இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேவி குப்பம் பக்கத்துல தான் வந்து இந்த கோவில் இருக்கு. இப்போ கரெக்டா நம்ம வந்து கோயிலுக்கு போற ஆர்ச் ஆண்ட வந்து வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னா நீங்க குடியாத்தத்துல இருந்து வரலாம், அது இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா நீங்க காட்பாடி ரோட்ல இருந்து வரலாம். இப்போ வந்து நம்ம இந்த உள்ள தான் வந்து நம்ம இப்போ போறோம். இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம். உள்ள போனீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போர்டு வச்சிருக்காங்க மகாதேவர் மலைக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இங்கிருந்து கரெக்டா. நம்ம இங்கிருந்து மகாதேவர் மலையை பார்க்கும்போது செம ஃபீல் தருது. பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க கீழே பயிர்லாம். நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டும் போது பாருங்க கோவில் எவ்வளோ பெருசா இருக்கு. இங்கிருந்து பார்க்கும் போதே வேற லெவல்ல பயங்கரமா இருக்கு. வாங்க இப்போ அப்படியே நம்ம உள்ள போலாம். கோவில் கிட்ட போக போக எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. எப்பா ஒரு வழி அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து கீழே வந்து கல்யாண மண்டபம் இருக்கு. அதனால வந்து நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான பேனர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. நான் போகும்போது அப்படியே காட்டுறேன். நாங்க போன அன்னைக்கு கூட காலையில வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு போல. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு கீழே வந்து வந்துட்டோம். இங்கிருந்து வியூ பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் வந்து இங்க நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்த்தா கீழே வந்து பெரிய ஆலமரம் ஒன்று தெரிஞ்சிச்சு. சரி வாங்கடா அப்படியே அங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னான். அப்படியே சொல்லிட்டு நம்ம அப்படியே கீழே போனா கீழே பார்த்தீங்கன்னா இயற்கையா வந்து ரொம்ப பெருசா வந்து வளர்ந்துருக்கு மரம். அப்படியே நம்ம வந்து இப்போ அப்படியே கீழே போலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மரத்தை கீழே வந்து ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அங்கே புதுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க கோவில் இன்னும் பெருசாக்கிறதுக்கு. அதே மாதிரி என்னடா இது மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்த்தா இந்த மரம் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த மரத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம். இந்த மரத்தில் வந்து பூ எப்பவுமே பூத்துருக்கும். ஆனால் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா மொட்டு தான் வச்சிருந்துச்சு. இதோட வேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. என்னடா சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு தானே எல்லாரும் கேட்குறீங்க. ஆமாங்க, இங்க பார்த்தீங்கன்னா வந்து தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தை தான் வந்து நான் வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. என்னடா வந்து இந்த வேர்லலாம் விளையாடி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிடிச்சின்னு தொங்கிக்கின்னு ஜாலியாக வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். இதுதான் நான் பார்த்துட்டு இருந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை, நிறைய வந்து பில்லு தான் வந்து முளைச்சிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து மேலே நின்று உங்களுக்கு வந்து வீடியோ காட்டிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து மேலே மகாதேவர் மலைக்கு வந்து போனோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தரை வந்து சிலையாக வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருந்துச்சு. 2 பக்கமும் வந்து வச்சிருந்தாங்க அவரோட சிலையை வந்து அப்படியே பாருங்க.
ஸ்டார்டிங்லலாம் இந்த மலைக்கு போனோம்னா வெறும் படிக்கட்டு மூலியமா தான் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து மலையை குடஞ்சி நல்லா வந்து ரோடு போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 3 பஸ் போகிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அகலமாக வந்து நம்மளுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு பாதியிலே வந்து விட்டுட்டு இருக்காங்க. அது எதனால நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மலைக்கு போகலாம். அந்த கோவிலோட செவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து காளமாடோட சிலையை வந்து வச்சிருக்காங்க. கோவில் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கல, இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய குளம் ஒன்று வந்து இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாமிகள்லாம் வந்து இருக்குது. அந்த சாமியெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டே வருவோம் வாங்க. இந்த மாதிரி ஏன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மெயினாக வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி மட்டும் தான் நான் கும்பிடுவேன் அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா சாமியுமே சிலை வந்து இங்கே வச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி கும்பிட்றதா இருந்தால் ஐயப்ப சாமி கும்பிட்டுக்கலாம், நரசிம்மர் சாமி கும்பிட்றதா இருந்தால் நரசிம்மரை கும்பிட்டுக்கலாம், ஆஞ்சநேயர் கும்பிட்டுக்கலாம், முருகரை கும்பிட்டுக்கலாம், விநாயகரை கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து இங்கே எல்லா சாமியும் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லாரையும் கும்பிட்டுக்கலாம். இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயில் படுற மாதிரி இந்த தண்ணி இருக்கிற வச்சு எனக்கு தெரிஞ்சு பாச பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தாமரைக்குள்ள வந்து சிவன் இருக்கிற மாதிரி இங்கே வச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஆரம்பிப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க நந்தி காதில் வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்டது நம்ம சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து என்னோட விருப்பப்பட்டதை வந்து நான் சொல்லிட்டு எனக்கு நடக்க வேண்டியது. ஸோ கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக நம்ம இப்போ யாராண்ட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பர் ஆண்ட தான் வந்திருப்போம். ஐயப்பர் வந்து நல்லா சூப்பராக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. சிலை வந்து ரொம்ப அழகாகவே இருக்காரு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆஞ்சநேயர் ஆண்ட வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் பாருங்க, பார்க்கும் போதே வந்து பயங்கரமாக இருக்காரு. நம்ம போயிட்டு அவராண்டையும் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து அவர் ஒரு சுற்றிட்டு அப்பா உங்களுக்கு இருக்கிற சக்தி மொத்தம் எனக்கு தாப்பா, எல்லா பலமும் எனக்கு தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த குளத்துக்கு போயிட்டு நான் வந்து கால் நினைச்சு தலையில் வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து மேலே வந்துட்டேன். नजरिया நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஆண்ட தான் வந்திருக்கோம். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவரோட புல்லாங்குழல வந்து அழகாக வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யாராண்ட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஆண்ட தான் வந்திருக்கோம். நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராகவே வந்து இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து செதுக்கி இருக்காங்க. இங்கிருந்து மலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கு. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை தான் பார்க்க போறோம். வாராகி அம்மன் சிலையும் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கு. அடுத்து வந்து சிவன் வந்து ஆக்ரோஷமா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து சிலையை வந்து செதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி சிலை வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி சிலையை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருகரோட சிலையை வந்து அவ்வளோ அழகா வந்து சூப்பராக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளியை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ யாரை நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டி விநாயகர் தான் பார்க்க வந்திருக்கோம். எனக்கு விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்கு வந்து அப்படியே தோப்புக்காரனை போட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெருமாளாண்ட போயிட்டோம். பெருமாளையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சூப்பராக செதுக்கி வச்சிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா சாமியும் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலே என்னென்ன சாமியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தரை வந்து நம்ம பார்த்தோமா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மறந்துடாதீங்க. लगे नहीं
कहीं और लागे नहीं कहीं और लागे नहीं कहीं और ओ இப்போ நம்ம வந்து மலையில வந்து பாதி ஏறிட்டு நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழே ஒரு குளத்துல இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த குளத்தை தான் இப்போ நம்ம மேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து படிக்கட்டு. படிக்கட்டில் ஏறி போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதையில தான் வந்து இப்போ மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். ஒரு வழியா வந்து இப்போ நம்ம கோயில் கிட்ட வந்து வந்துட்டோம். 2 வீலர்லயும் 4 வீலர்லயும் வந்தா நம்ம படிக்கட்டுக்கு பக்கத்துல எடுத்துன்னு போய் நம்ம வெஹிக்கிளை வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க பஸ் வேன்லலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம நிறுத்திட்டு பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வர மாதிரி இருக்கும். பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கு. எத்தனை வண்டி வந்தாலும் தாராளமாக நிறுத்துற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து சாமிங்களெல்லாம் ஒவ்வொரு சாமியா பார்த்துட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகாதேவர் மலைக்கும் அவங்க பஸ்ல வந்திருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நான் மெயின் விஷயத்தையே வந்து காட்ட போறேன். ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் வந்து நான் வீடியோ பாதியில வந்து சொல்றேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு பழமையான கோவில் சொல்றாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுட்டு வராங்க. இப்போ புது புது பில்டிங் எல்லாம் வேற லெவல்ல கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது வந்து பெரிய கோவிலா ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க வேலூர் மாவட்டத்தில் இல்ல குடியாத்தத்துலலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வந்து போங்க. இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா ஒன்றுத்த மட்டும் நீங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டீங்க. அதை நான் வீடியோ நடுவில் வந்து சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரவங்களாம் இந்த கோவிலுக்கு அப்படியே வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லாமே அவங்க பஸ்ஸு தான். எல்லாருமே வந்து பஸ்ஸுலயே வந்து நிறைய பேர் வராங்க. நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போனோடனே நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தான் தெரிஞ்சிச்சு. அதனால நவகிரகங்களில் வந்து நான் சுற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்து சொன்னார், இல்லைப்பா நீ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ கடைசியாக வந்து இந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு தெரியாமல் நான் ஃபர்ஸ்டே வந்து சுற்றிட்டேன். அப்புறம் ஏன் இந்த சாமி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. நான் இந்த மேலே நின்றுட்டு கீழே இருக்கிற வியூவை பார்க்கும்போது இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாத அதிசயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்டா தருண், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்களே பாருங்களேன், இந்த மாதிரி இடம்லாம் வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த கட்டுரை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அழகான மலை, இயற்கையான காத்து. அப்புறம் கூட வந்து ஃப்ரெண்டை வச்சு காமெடி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளே வந்துட்டோம். கோவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலை வச்சுருக்காங்க. எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி, எல்லா சாமினா சிவனோட அவதாரங்கள், பெருமாளோட அவதாரங்கள், எல்லா அவதாரங்களும் இருக்கிற மாதிரி வந்து வெளியே சாமி வச்சுருக்காங்க. நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் சாமியோட வாகனத்தை வந்து வெளியே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வாகனமும் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூஞ்சூர், சிங்கம், வருட பகவானோட வாகனம் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. பாகுபலி ஸ்ட்ரென்த் வந்துருக்கு. தேரை பிடிச்சி நான் இசை போறேன். ஒன்றுமே செய்ய முடியல. சரி, இந்த குட்டி தேரையா நான் மிஸ்து காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேரில் வந்து நிறைய அச்சு இருக்கு பாருங்க, சாமியோட அச்சு. இந்த மகாதேவர் முனிவரோட அச்சு இங்கே வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க, இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வீடியோ பாதியில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த நேரம் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, 121 அடியில் வந்து இங்கே திருசூலை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட ஹைலைட்டே. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த திருசூலை வந்து அழகாக மஞ்சள் கலரில் அப்படியே சூப்பராக தெரியும். நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த திருசூலம் தான் வந்து பயங்கரமாக இந்த கோவிலுக்கு வந்து எடுத்து கொடுக்கும்.
இந்த கோவிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையான மலை வந்து இருக்கு. எங்கேயுமே வீடு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக வந்து மலை தான். ஒரு வழியாக வந்து இப்போ நம்ம படிக்கட்டு மேலே ஏற போகிறோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம சாமியை போய் பார்த்துடலாமா. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சாமி இருக்குமா, நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வந்து போகலாமா. நான் கீழே வந்து ஒரு பாதையை காட்டினல, நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாதைன்னு சொல்லிட்டு அந்த பாதை வந்து இந்த ரோட்டில் தான் வந்து வருது. இந்த படிக்கட்டு தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டின பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த படிக்கட்டு வந்துடும். ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடப்பாதைக்கு அப்படியே மேலே ஏறிடலாம். நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா பாதியில் வந்து டூ வீலர் நிறுத்திட்டு இங்கே வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும் மேலே. வாங்க அப்படியே இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம். சிவாய ஓம் நம சிவாய. நம்ம ஒரு வழியா லிங்கத்தை பார்க்க போறோம், வாங்க. இந்த லிங்கத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம். தர்மலிங்கம் வந்து அதுக்கு மேலேயே வந்து நந்தி இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே நடக்க ஆரம்பிப்போம். ஓம் நம சிவாய. இன்னும் படிக்கட்டு கொஞ்சம் மேலே ஏறி வந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து விநாயகர் தான் தெரிகிறாரு. விநாயகர் பார்த்து நம்ம விநாயகரை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குகைக்குள்ளே போகிற மாதிரி வந்து ஒரு படிக்கட்டு உள்ளே போகுது. அந்த படிக்கட்டு மேலே தான் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலை தான் இருக்குது. இது வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாறையை வந்து குடஞ்சி அப்படியே வந்து ஆஞ்சநேயரை வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வழியாகவே இப்போ நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே தான் வந்து மகாதேவ சாமி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற வியூலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தாமரைக்குள்ளே வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிங்கத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு முன்னாடி நின்று ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். பையன் வேறு லெவலில் இருக்கான், அழகாக நல்லா மாப்பிள்ளை மாதிரி. இந்த சாமி பாட்டு பாடுறது யாருன்னு தெரியுமா? அந்த குட்டி பையன் தான். அந்த குட்டி பையன் எவ்வளோ அழகாக பாடுறான் பாருங்க. மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்த மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த மகானந்த சித்தரை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். என்னடா இன்னும் மகானந்த சித்தரை பாத்தியா இல்லையா அப்படின்னு தானே எல்லாரும் கேட்குறீங்க. நம்மளால பார்க்க முடியலங்க. நம்ம போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தாராம். சாதாரண மனுஷங்களெல்லாம் அவரால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அது உண்மை போலகுது. நான் போன அன்னைக்கு என்னால் பார்க்க முடியல. நீங்கள் யாருன்னா போயிட்டு அவரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா மெயினாக வந்து நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன்.
ஒரு வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் வந்து நான் சாமி பார்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு போல். ஒரு வழியாக நான் வந்து சிவனை பார்த்துட்டேன். ஸோ ஒரு திருப்தியோடு நான் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மகாதேவ மலைக்கு வந்து போங்க. ஓகே guys, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா.